எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே, பேசுங்க இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. மீண்டுமாய் ஒவ்வொருவரையும் கொஞ்சம் தூரம் நிற்கிற மாதிரி இருக்குது, அப்படி மீண்டுமாய் ஒவ்வொருவரை பார்க்குறதுல சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கு வாழ்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் கைகளை கொடுத்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியம் இந்த மாதத்தில் செய்வாரா. ஆமேன். அவர் பெரியவராக இருக்கிறபடியால் பிரவீன் தனியாக இருக்கிறார், கையை கொடுத்து வாங்க, கையை கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு 4 பேருக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வாராக. கிரேட் திங்ஸ். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம், எல்லாரும் என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 1:5 வசனம். யோசுவா 1:5 வசனம் வாசிங்க. எடுத்துறீங்க, ஒரு ஆள் வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Turn chapter Joshua 1:5. No one will be able to stand against you all the days of your life, as I was with Moses, so I'll be with you. I'll never leave you nor forsake you. எப்ப நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம். Hallelujah. So till you live your life, I'll be with you. I'll never leave you or not forsake you. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பு எதிர்த்து நிற்பதில்லை. So until you live days in your life, no one will be stand against you. அப்ப உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. All the days of your life, as I was with Moses, I'll be with you, as well as I'll never leave you nor forsake you. ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறது. என்ன ஒரு பாட்டு, என்ன பாட்டு மறந்து போச்சே. இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு உன்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். He is never let go my hand. He is never let go my hand. And the storm may come and the winds may come. He is never let go my hand. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெருங்காற்று வீசிச்சு, அவர் என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. அவர் கைவிடாத ஒரு நல்ல தகப்பன். இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. So this month purpose is like, I will never leave you nor forsake you. நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. So as you live in this world, no one will be stand against you. இந்த யோசுவாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி யோசுவாக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி வந்தார்கள், ராஜாக்கள் எழும்பி வந்தார்கள். ஆனால் யோசுவாவை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். So there were like so many people, even the kings were against Joshua, but then they can't overcome Joshua because the Lord was with Joshua.
நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். So he has said, like, as I was with Moses, I'll be with you. மோசே பாருங்க எப்படி ஆண்டவர் மோசேயை வழிநடத்தினார் என்று சொல்லி இந்த நாளிலே கொஞ்ச நேரம் நாங்கள் தியானிக்க போறோம். Today we're going to meditate like how the Lord has lead Moses. அங்கே பாருங்க மோசேயுடைய பிறப்பு மோசேயுடைய இறப்பு, அந்த இறப்பு அவர் மோசே இறக்கும் போது அதை அடக்கம் பண்ணினது ஒருவரும் இல்லை, அது கர்த்தரே அடக்கம் பண்ணினார். So we all know how the Moses birth were like and how his death were like. In his death no one were there and the God has buried the Moses. 40 வருஷங்கள் பார்வோனுடைய அரண்மனையிலே மோசே வளர்ந்தான். And Moses grew up in the Pharaoh's king. 40 வருஷங்கள் அங்கே வனாந்திரத்திலே ஆடுகள் மேய்த்தவனாய் 40 வருஷங்கள் வாழ்ந்தான். And he was there in the wilderness for almost 40 years and he was looking after the sheep. 40 வருஷங்கள் தேவனுடைய ஊழியத்தை, அதாவது இஸ்ரவேலிலே இருந்த அடிமை ஜனங்களை மீட்டு அந்த தேவனுடைய ஊழியத்தை செய்தான். And he has done the Lord's ministry for 40 years and he has redeemed the people who were in the Israel. பாருங்க, சீனாய் மலையில இருக்கும்போது தேவனுடைய அங்கே முட்சரி எரிகிறதை பார்த்து தேவனுடைய அந்த மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை மோசே பார்க்கிறான். And the Moses was seeing the Lord's glory. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி திரும்ப மீண்டுமாய் 40 நாட்கள் போய் புசியாமல் குடியாமல் 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்கிறான். So he was redeeming the Israel people and also he fasted for 40 days without having food. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வனாந்திரத்தில் இருக்க தனிமையில இருக்க கர்த்தர் மோசேயோடு இடைப்பட்டு மோசேயை பயிற்சிவித்தார். And when he was fasting and when he was in the wilderness and the Lord was interested with the Moses and he was teaching the Moses. 40 வருஷங்கள் மோசே ஊழியங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி ஒரு நல்ல தலைவனாக, நல்ல தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு தலைவனாக இருந்து அந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினான். And Moses were like 40 years he was leading the Israel people and he was a head for the Israel people. ஆனா இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போறது மோசேயுடைய பிறப்பு. அந்த 40 வருஷங்களிலே கர்த்தர் என்ன மாதிரி மோசேயை வழிநடத்தினார். And today we're going to see how the Lord has led the Moses for 40 years. தொடக்கம் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை தொடக்கம் எப்பவும் என்னவா இருக்கிறது, அது அற்பமாய்த்தான் இருக்கும் தொடக்கம். So might be the beginning will be a very normal thing. ஹல்லேலூயா. இந்த தொடக்கத்தை தான் நாங்கள் இந்த நாளில் சிந்திக்க போறோம். And today we're going to meditate about the beginning of how the Moses were there. இந்த மோசே பாருங்க, மோசேனுடைய காலத்திலே மோசே பிறப்பதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாயிருக்கிறார்கள். So before the Moses birth all the Israel people were under the Egypt nation. அங்கே அடிமையாயிருந்து ஜோசேப்புக்கு தெரியாத ஒரு ராஜா வந்தபடியால் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள். So Joseph doesn't know who the king is going to be, like that's the reason the Israel people were like in Egypt. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் மன்னன் அடிமைப்படுத்தினான்னு சொல்லி சொன்னால் அவர்கள் பெரிய ஜாதியாய் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி. So the reason why the Pharaoh king has made all the Israel people under the Egypt is just because all those Israel people shouldn't come as a very big they shouldn't be in a big position. That's the reason he put them into in the Egypt nation. அப்ப யூத ஜனங்கள் அவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். எங்க பெருகிக் கொண்டிருக்கிறார்கள்? எங்க இருக்க பெருகிக் கொண்டிருக்கிறார்கள்? எகிப்தில் இருக்க என்ன செய்கிறார்கள் சொல்லுங்க? பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். So all the Jewish people who were in the Egypt nation they were getting numerous. பாருங்க, இப்ப நாங்கள் இருக்கிற தேசங்கள்ல பாருங்க, இப்ப மென்செஸ்டர் பண்ற அநேக யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். Even in the Manchester, the city that where we belong to, all the people like the Jewish people are getting numerous. They are getting increased. யூதர்கள் பெருகும்போது பார்வோனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. எங்களை பாருங்க, இந்த தேசத்தை பார்வோன் எங்களை இவர்கள் பிடித்திடுவார்கள், எங்களை அடிமையாக்கி கொள்வார்கள் சொல்லி பார்வோனுக்கு ஒரு பயம் வருகிறது. So that's where like when all the Jewish people were getting numerous, the Pharaoh got feared by seeing them. ஜனங்கள் பெருகிக் கொண்டு போது பார்வோன் நினைக்கிறான், பெண்
பாருங்க, பெண் பிள்ளைகள் அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆண் பிள்ளைகள் வளர்ந்தான்னு சொன்னால் எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் சொல்லி ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். 3 வயதிற்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்த வேணும். எப்படி சொன்னால் ஆற்றிலே தூக்கி வீச வேண்டும். So the Pharaoh has given an order stating that like he just didn't bother about all the girl child, whereas he has bothered about the boy child who belonged to 3 years old. He is just killing all the kids into the river. முதலாவது மருத்துவர்களுக்கு சொல்றான், அதாவது நர்ஸ்மாருக்கு சொல்றான், என்ன சொன்ன, குழந்தைகளை கருவிலை வைத்து அழித்து போடுங்கன்னு சொன்னால் அவர்கள் தேவனுக்கு பயந்து குழந்தைகளை அழிக்கவில்லை. And he was giving the order like killing the baby in the mother's womb, but then those people didn't do because they had the fear of the Lord. அவர்கள் உயிரோடு விட்டார்கள். இந்த தாதிமார்கள் நர்ஸ்மார் உயிரோடு விட்டபடியால் பாருங்க, பார்வோன் அடுத்த கட்டளை குழந்தைகள் எல்லாவற்றையும், பெண் குழந்தைகள் அல்ல ஆண் குழந்தைகளை பிடித்து எல்லா குழந்தைகளையும் ஆற்றிலே நீங்கள் வீசி போடுங்க உயிரோட. So those people didn't kill all the babies in the mother womb. That's the reason Pharaoh has given the other order by stating that he has to kill all the boy kid who is under the 3 years old to put them in the river. எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் யாத்ராகமம் புத்தகம் 1வது அதிகாரம் கடைசி வார்த்தையை வாசிங்க, கடைசி வசனத்தை. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவர். போதும், நீங்க இங்கிலீஷ்ல வெயிட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல 122. Exodus 1:22. Then Pharaoh gave this order to all his people, every Hebrew boy that is born you must throw into the Nile, but let every girl live. அப்பொழுது பாருங்க, 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். லேவியின் குடும்பத்தார் ஒருவன் லேவியின் குமாரத்தி ஒருவனை விவாகம் பண்ணியிருந்தான். Now a man of the tribe of Levi married to a Levite woman. அப்ப லேவியின் குடும்பத்தார் ஒருவன் யாரை மறை பண்ணியிருந்தான்? லேவியின் குடும்பத்தால் ஒருத்திய. அப்ப லேவி கோத்திரத்திலிருந்து லேவி கோத்திரத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் பண்ணினான். So the man of the tribe of Levi married to a Levite woman. பாருங்க, 12 கோத்திரங்கள் இருந்தது தேவனுடைய பிள்ளைகளே. அவர்கள் மாறியும் திருமணம் பண்ணுவார்கள் ஜூதர்கள். So there was like 12 tribes and they will married each other. ஆனா பரிசுத்த ஆவியானவர் குறிப்பாக எழுதி வச்சு ஒரு லேவியன் ஆரை திருமணம் செய்கிறான்? லேவி ஒரு பெண்ணை வந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்றார். So through the Holy Spirit lead, so that's where the man of the tribe of Levi married to a Levite woman. அப்ப இவர்களுக்கு பிறக்கிற பிள்ளை எப்படியா இருக்கும்? ஒரு லேவி, பூரணமுள்ள லேவி மகனாயிருப்பான். So when they gave a birth to a son, and that son will belongs to a Levite tribe. லேவி என்று சொல்லி சொன்னா என்ன அதனுடைய அர்த்தம் என்று சொல்லி சொன்னால் தேவனோடு இசைந்திருப்பான் அல்லது இணைந்திருப்பான். ஹல்லேலூயா, இசைந்திருப்பான். The meaning of the Levi is like where all the people will be inclined to the Lord. யாக்கோபு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு அங்கே வந்து மாமனுடைய மகளை பாருங்க, 2வது மகள் என்ன பேர்? 2வது மகளுக்கு ராகேல், மூத்தவளுக்கு லேயாள். அப்ப ராகேல அவள் என்ன செய்கிறாள்? அதிகமாய் நேசிக்கிறாள். ஜேக்கப் ராகேலை நேசிக்கிறாள். So Jacob is having fond of Rachel. பாருங்க, 2 இருக்கிறபடியா இவ்வளோ பிரச்சனை என்று பார்த்தீங்களா? 2 பேர் இருக்கிறபடியா ராகேல் என்ன செய்கிறார்? யாக்கோபு யாரை நேசிக்கிறார்? ராகேலை நேசிக்கிறார். ஆண்டவர் பார்க்குறார், நீ ராகேலை தான் நேசிக்கிறார், அவளை அற்பமாக இருக்கிறான்னு சொல்லி ராகேலுடைய கற்பத்தை என்ன செய்தார்? அடைச்சிட்டா, பிளாக். So the Lord is looking after how the Jacob is like. The Jacob is having the fond of Rachel. That's where like the Lord didn't give the gift of conceive to the Rachel. பாருங்க, அப்ப லேயாள் வந்து அற்பமா எண்ணப்பட்டாள். யாரால அற்பமா எண்ணப்பட்டாள்?
யாக்கோபால் அற்பமாய் எண்ணப்பட்டாள். So, because of Jacob, the Leah was like, didn't bother much about her. ஆனால் பாருங்க, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுடைய கற்பத்தை கர்த்தர் திறந்தார். Whereas like the Lord has opened the Levia's womb. அவர் கற்பத்தை திறந்த உடனே முதலாவது குழந்தையை எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ரூபன். So that's where the Leah has given birth to a son, and she gave a name as a Reuben. எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ஆதியாகமம் 29வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 29:33 வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். 31 லேயாள் அற்பமா எண்ணப்பட்டால் ரீட் பண்ணுங்க. செய்தால் என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி, ரூபன் என்னுடைய புருஷன் என்னை நேசிப்பார். அதுக்கு முதல் வசனத்தை பாருங்க. என்ன, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டால் கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்ப அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறார் சொன்னால் ஒரு புதிய ஒரு ஜீவனை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நான் சொல்றவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளல சொல்ல, நீங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டால், யார் அற்பமாய் எண்ணப்பட்டால்? யார்? லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால். பாருங்க, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால். ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனுஷன், உங்களை யாரும் பார்த்து அற்பமாய் எண்ணுவார், இவர் என்னத்துக்கு பிரயோஜனம்னு சொல்லி உங்களை அற்பமாய் எண்ணலாம். ஆனால் உங்களுக்குள்ளே புதிய ஜீவனை கர்த்தர் உண்டாக்குவார். So the Leah was not loved by Jacob. That's where the Lord has seen Leah, and the Lord has enabled her conceive, and that's where she gave a name to her son name called Reuben. That is where in the real life as well in the world, like some people will not think about the other people value, so but then the Lord will think those value, and that is where the Lord will give a life to those person where the other people are not seeing. பாருங்க, லேயாள் என்ன நினைக்கிறார்? குழந்தை கிடைச்சிட்டது, இனி என்றாலும் என்னுடைய கணவன் தங்கச்சிலும் பார்க்க என்ன நேசிப்பார் என்று சொல்லி ரூபர் என்று பேர் வைக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பேர்? ரூபர் என்று சொல்லி. சில நேரங்களில் பாருங்க, என்னத்த பேர்களை வச்சாலும் பாருங்க, அவன் நேசத்துக்காக எதிர்பார்க்கிறான். ஆனால் யாக்கோபு ஆரை நேசிக்கிறான்னு சொல்லி சொன்னால் ராகேல தான் நேசிக்கிறாள். ஹல்லேலூயா. இதுதான் பாருங்க இந்த உறவு. பாருங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரை நேசிக்கிறாள் யாக்கோபு, ராகேல நேசிக்கிறான். ஆனால் லேயாள் ஆண்டவர் என்ன நேசிப்பாரா, அல்லது என்னுடைய கணவன் என்ன, ஆண்டவனே என்று கூப்பிடுவாங்க, ஆண்டவனே என்னை நேசிப்பாரா, என்னுடைய கணவன் என்ன நேசிப்பானான்னு சொல்லி ஒரு பெருமூச்சு அதோட வைக்கிறாள். இந்த பிள்ளைக்கு பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் என்னோட சேரட்டும் என்று ரூபர் என்று வைக்கிறார். ரூபர் என்ற அன்பு. ஹல்லேலூயா. என்னோட அன்பா இருப்பாரா என்று சொல்லி வைக்கிறார். So the Leah was like longing for the Jacob's love. So even I gave a birth and I gave a name called Reuben. Even after, at least Jacob will love me or not. In that way, she was so misery, and she was longing for the Jacob's love. But still, Jacob is loving Rachel rather than the Leah. மறுபடியும் பாருங்க, லேயாள் அவள் கற்பவதியாகி திரும்ப கற்பவதியாகி என் சிறுமையை கர்த்தர் பார்த்தார் என்று சொல்லி 32வது வசனத்தில், இப்பொழுது என் புருஷன் என்ன நேசிப்பார் ரூபன். 33வது வசனத்தை வாசி. 33 மறுபடியும் அவள் கற்பவாகி திரும்பி ஞாபகப்படுத்துகிறாள். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார் என்று சொல்லி சிமியோன் என்று பெயரிட்டார். So again she conceived, and she said like, because the Lord heard that I am not loved, and she gave birth to a new son, and she named as Simon to him. மறுபடியும் அவள் கற்பவதி ஆகிறாள். அடுத்த வசனத்தை வாசிங்க. மறுபடியும் ஒரு குமாரனை பெற்று பக்கத்தில் இருக்கிறபடியே உடனே இணைக்காதுங்க. 3 நாளையில கற்பவதின்னு சொல்லி வருஷங்கள் கடந்த ஆமேன்.
மீண்டுமாய் அவள் கற்பவராகி பாருங்க, என் புருஷன் 3 குமாரனை பெற்றபடியால் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டான். So again she was conceived, and she thought like, at least now my husband will be attached to me and he will love me, and with that she named her the third son as Levi. அடுத்த வசனத்தையும் வாசிங்க. அவள் கர்ப்பவதி மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி எத்தனை கர்ப்பம் இப்ப 4 பேர். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவருக்கு ஜூதா என்று பெயரிட்டார். She was conceived again and she gave a name called Judah, and now she said that I will praise the Lord. இப்ப லேவி பாருங்க, முதலாவது வந்து லேவி என்று சொல்லி சேர்ந்திருப்பார், இணைந்திருப்பார், என்னோட சேர்ந்திருப்பார். So the meaning of the Levi, she thought that the husband will be attached to me at that time. ஜூதா என்று சொல்லி சொன்னா என்ன? துதி, நான் கர்த்தரை துதிப்பேன். So the meaning of Judah is like, I will praise the Lord. இந்த ஜூதா கோத்திரத்திலே வந்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. So through the Jude tribe only our Lord Jesus Christ has come. இந்த லேவியர் வந்து, இந்த லேவி எப்பொழுதும் தேவனோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள். So all the Levi's child will be inclined to the Lord. ஆனபடியாக நான் யாத்ராகம் பாருங்க 2 ஒரு லேவி கோத்திரத்தான், ஒரு லேவி கோத்திரத்தால் ஒருத்தி என்ன செய்தால் திருமணம் பண்ணி இருந்தாள் என்று சொல்லி நாங்க வாசிச்சோம். So that's where we read in the Exodus chapter that the Levi man has married to the Levite woman. அப்ப லேவி என்று சொல்லினா என்ன சொல்லுங்க? என்ன? தேவனோடு இணைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. கணவன் வந்து என்னோடு அவர் இணைந்திருப்பார் என்று சொல்லி, என்னோடு சேருவார் என்று சொல்லி தேவனோடு சேர்ந்து இருக்கிறது லேவி. So that's where Leah thought like, my husband will be attached to me. That's where she gave us a name to a son called Levi. ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துக்காக யாரை தெரிந்து கொண்டார் சொன்னால் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். So the Lord has identified all the people to do his ministry, and those people are Levi's people. இந்த லேவி கோத்திரத்தில் விசேஷமாக ஆசாரியனை ஆண்டவர் அழைத்தார். அவர் யார் என்று சொன்னால் லேவி கோத்திரத்தில் வந்த இந்த மோசேனுடைய தமையன் அண்ணன் ஆரோன். So that's where the Lord has found out a person from the Levi's tribe, and that person is a Moses' brother who's called Aaron. இந்த ஆரோன் வந்து ஒரு ஆசாரிய ஊழியம். உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த யார் போக முடியும் என்று சொன்னால் இந்த ஆசாரியனாகிய ஆரோன். So only the Aaron can go, who's a teacher, or who you can call it as a priest. இப்ப தேவனுடைய ஊழியத்தை யார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த லேவி கோத்திரம் மாத்திரம். So only the Lord's ministry can do or done by the Levi's tribe. ஒரு பெஞ்சமின் கோத்திரமா அல்லது ரூபன் கோத்திரமா தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அவர்கள் என்ன செய்ய முடியாது? ஊழியம் பண்ண முடியாது. So the other tribe called the Benjamin's tribe or the Reuben tribe, they can't serve the Lord's ministry. அதுதான் ஆரோனை போல அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவரும் என்ன தகுதி இல்லை, நாங்களா தகுதி கொள்ள முடியாது. No one has that criteria to be or to do the Lord's ministry apart from the Aaron. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளை. யார் தேவனுடைய ஊழியத்தை பண்ண வேண்டும் என்று சொன்னால் லேவி கோத்திரம். So only the Levi's tribe can do the Lord's ministry. சில நேரத்துக்கெல்லாம் இப்போ நாங்கள் யோசிப்போம், எங்களுடைய பிள்ளைகள் வந்து பாருங்க, எங்களுடைய பிள்ளைகள் ஊழியக்காரராய் வர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு விருப்பம். So we all have that wish that all our child has to do a Lord's ministry. ஆனால் கர்த்தர் அழைக்க வேண்டும், ஊழியத்துக்கு என்று அழைக்க வேண்டும். But then the Lord should call the people to do the ministry. நான் ஊழியம் செய்தபடியால், மேய்ப்பன் ஊழியத்தை நான் செய்கிறபடியால் அழைப்பில்லாமல் என்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நான் விடக்கூடாது. Since I am doing the Lord's ministry, I shouldn't call my children to do the ministry. ஆனால் எனக்கு விருப்பம் பிள்ளைகள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. But I have the wish that all my children has to do the ministry. இது ஆண்டவருக்கு விருப்பமா, ஆண்டவருக்கு சித்தமா என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து ஆண்டவருக்கு சித்தம் என்று சொல்லினால் அழைப்பார். அநேக
சாட்சிகள் மூலமா நிரூபிப்பார். அதற்கு அப்புறமாய் ஊழியத்துக்கு விடும்போது அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. So we have to pray, and the Lord will call my child, and the Lord will demonstrate through all the testimonies. If he does, then we can call my child and he can do the ministry. இப்பொழுது பாருங்க, எல்லாருக்கும் சிந்தை வந்து குடும்பம்னு சொல்லி, குடும்பம் நாங்கள் செய்யணும், எங்களோட பிள்ளைகள் செய்யணும், பிள்ளைகளை செய்யணும். இது வந்து அரசியல் அல்ல. So we all have a thought like, since I'm doing a ministry, like all my inheritance has to do the ministry. It's not a politics like that. நான் மீண்டுமா சொல்றேன், இப்ப நான் ஊழியம் பண்றபடி என்னுடைய பிள்ளைகள் ஊழியம் எனக்கு விருப்பம், ஆனா ஆண்டவருடைய சித்தம் ஒன்று இருக்குது இல்ல அதோட பிள்ளைகளை. So again I'm telling, it's my wish that my children has to do the ministry, but I'm more concerned about the Lord's will. What is the Lord's will about my child to do the ministry or not? லேவி கோத்திரத்தார் மாத்திரம் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேணும். So that's where, like, we can see from the, while reading the Bible, we get to know that all the Levi's tribe alone has to do the Lord's ministry. அதிலே விசேஷமா ஆசாரிய ஊழியம் யார் செய்யணும்? ஆரோனுடைய குமாரர்கள். Especially that's Aaron's Kumaran. children has to do the ministry. ஹல்லேலூயா. அப்ப லேவியன்னு சொன்னால் தேவனோடு எப்பொழுதும் என்ன செய்கிறது? இணைந்து இருக்க வேண்டும். அப்ப நாங்க லேவியர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனோடு என்ன செய்ய வேண்டும்? நான் நீங்களும் இணைந்து இருக்க வேண்டும். So we also should be like the tribe, as how the Levi were like, as how the Levi were inclined with the God, even we also should be inclined with the God. ஹல்லேலூயா. தேவனுடைய பாருங்க, லேவி கோத்திரம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் இருக்கணும். அவர்களுக்கு பாருங்க அவர்களுக்கு இடம் ஒன்று ஒதுக்கி கொடுக்கல தேவன். லேவிக்கு எல்லாருக்கும் இடங்களை பிரித்து கொடுத்தா, இந்த லேவி கோத்திரத்துக்கு இடம் இஸ்ரவேல் தேசத்தில் இடம் ஒதுக்கி கொடுக்கல, பிரித்து கொடுக்கல. So to all other tribes the Lord has given a separate place to each one of the tribe, but for the Levi tribe he didn't give any allocated place for. காரணம் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். So the reason why he didn't allocate the special or a separate place for the Levi tribe is just because all those Levi tribe has to be there in the Lord's presence. இப்படிப்பட்ட லேவி குடும்பத்தில் ஒரு அழகான குழந்தை ஒன்று பிறக்கிறது. So in that Levi tribe there were like a beautiful kid were born. எல்லாரும் மீண்டுமா எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் யாத்ராமத்தின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் வருவோம். நாங்கள் அதில் தான் இந்த நாளையில் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க 2வது. அந்த ஸ்திரீ கற்பவராகி ஒளித்து வைத்தாள். வாசிங்க, ரீட் பண்ணுங்க. And she became pregnant and she gave birth to a son. When she saw that he was a fine child, she hid him for 3 months. யார் கர்ப்பவதி ஆயினாள்? லேவி. ஹல்லேலூயா. லேவி கோத்திரத்தால் இருந்த ஒருத்தி வந்து கர்ப்பவதி ஆகியிருக்கிறாள். அந்த கர்ப்பவதியாகி அவளுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது. அவள் என்ன செய்திருக்கா? அந்த குழந்தைய ஏன் ஒளித்து வச்சிருக்கிறாள்? அழகுள்ளதுன்னு ஒளித்து வச்சிருந்தாளா? ஆமா, இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன் ஒளித்து வச்சாங்க? So the Levite woman became pregnant and she conceived, she gave a birth to a fine child, and she has hid that child is just because the Pharaoh's king has given an order to kill all the son baby. That's the reason she has hid her child. இந்த பாருங்க, இந்த பிள்ளை 3 மாசம் இருக்கேக்கல இந்த பிள்ளை அழுது இருக்குமா? குழந்தைகள் என்று சொல்லினால் அழும். 2 மாதம் பாலுக்கு அழும், கக்கா போன அழும், எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? அழுது. தாய்மாருக்கு தெரியும், அழுது கொண்டிருக்கும். அது அந்த பிள்ளைய கட்டுப்படுத்த வேணும். அந்த தாய் இந்த பிள்ளைய உயிரோடு வைத்துக்கும்படியாக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் பாருங்க. So to keep her son alive, she has gone through so many trouble. That's where like she has hid her son for 3 months. 3 மாதம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிள்ளை வந்து உயிரோடு இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த பிள்ளையை கொண்டு ஆற்றில கொண்டு என்ன செய்ய, நதியில வீசி போடுவார்கள். சிலவள் அந்த தாய்க்கும் ஆபத்து இருக்கிறத ஒளிச்சு வைத்தேன்னு சொல்லி, ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இந்த பிள்ளைய வந்து ஒளித்து வச்சிருக்க. அவளை பார்க்குற அழகுள்ள பிள்ளை, அழகோ அழகில்லையோ பிரச்சனை இல்லை, என்னுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது? மரிக்கப்படாது. ஹல்லேலூயா.
So the Levite women were like more concerned about her baby. She knows that like that son, like if or the Paron king or the other people knows about the son, they will put him in the river to kill him. That's the reason she was like hid him for almost 3 months. இப்பொழுது நான் விசுவாசிக்க அருமையான பிள்ளைகளை, நீங்கள் வளர்ந்து பெரிய பையங்களாக இருக்கலாம், பெரிய பையன், ஆனால் இப்பொழுது உங்களோட அப்பா அம்மா நீங்கள் நல்லா இருக்க வேணும்னு சொல்லி உங்களுக்காக மண்டாடுவார்கள். தெரியுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளை? ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளை. இப்போ உதாரணத்துக்கு பிரவீனா, நான் 2 பேர் உங்க முன்னாடி இருக்கிறபடியா, ஜோல்சனா, ஹல்லேலூயா, ஜோஷுவா, நாங்கள் என்ன செய்கிறோம்? பிள்ளைகள் என்ன செய்ய வேணும்? நல்லா இருக்க வேணும்னு சொல்லி என்ன செய்கிறோம் பாருங்க, ஆண்டவர்கிட்ட மண்டாடுறது இல்லையா? அதே போல் இந்த பிள்ளை என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாதுன்னு சொல்லி அவள் ஒழித்து 3 மாதம் வச்சிருக்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை. So she would have gone so many struggles, but still she has hid her son for 3 months. இந்த நாட்களில் பாருங்க, பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அநேகர் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அநேகர் உபத்திரப்படுகிறார்கள். So in these days we are seeing like to upbringing their own son or the daughter, they are going through so many struggles. ஆனால் பிள்ளைகளை நாங்கள் ஜெபத்தோடு வளர்க்கும் போது கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். Whereas like if we are upbringing our children with the prayer, for sure the Lord will take care of our kids. இது அழகுள்ள குழந்தை, இவளை என்ன செய்யலாம்னு சொல்லி போட்டு பாருங்க, அடுத்த வசனம் சொல்றது பாருங்க. அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் நாணல் பட்டி எடுத்து அதுக்கு பிசினும் கீழும் பூசி அதுக்கு பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே, எங்கேயா வைத்தால்? நதியோரமாய். நதியோரமாய் வாசிங்க இங்கிலீஷ்ல. But when she could hide him no longer, she got a papyrus basket for him and coated it with the tar and pitch. Then she placed the child in it and put it in among the reeds along the bank of the Nile. இவள் எங்க வைத்தாள் தேவனுடைய பிள்ளைகளை? நதியோரமா. எங்க வைக்கிறாள் பிள்ளைய? சொல்லுங்க, எங்க வைக்கிறாள்? நதியோரம். ஹல்லேலூயா. எப்படி வைக்கிறாள்? நாணல் பட்டியில். சில இங்கிலீஷ் பைபிளில் அதை பாஸ்கெட் என்று இருக்கிறது. சிலதில் சில பைபிளில் நோவாவுடைய அதை என்ன சொல்கிறது? ஆர்க். ஆர்க் என்று சொல்லி இந்த ஷேப்பில் பாருங்க, இந்த பாஸ்கெட்டை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. இதற்கு போகிறதுக்கு முதல் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே. பார்வோனும் ஆற்றில் வீசுறான். ஹல்லேலூயா. பிள்ளைகளை கொல்லும்படியாக இவளன் நதியில வீசுறாள், போடுகிறாள். ஆனால் இந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறது. Paran is also throwing all the sons, all the 3 years old kid in the Nile river, whereas this Levite woman is also placing her son in the same river. நான் மீண்டுமா சொல்றேன், மோசே 120 வருஷங்கள் வாழ்ந்தான். இந்த 40 கடைசி 40 80 வருஷத்தை குறித்து பேசல, முதல் நடந்த இளம் வயதில் சிறு பிள்ளையில் நடந்த மோசேக்கு நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்? நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. So as I'm going to talk about the Moses childhood days, like because it stays in the Bible that we have read, as the Lord said that as I was with Moses, I'll be with you, I'll never leave you nor forsake you. Hallelujah. ஒரு பார்வோன் ராஜா பிள்ளைகளை அழிக்கும்படியாக அவன் நதியில போடுறான். So the Paran king is throwing all the kids into the river to kill the kids. ஆனால் இங்க தாயானவள் பிள்ளையை காப்பாற்றும்படியாக நதியில போடுறாள். 2 பேரும் நதியில தான் போட்டார்கள். Whereas the mother is throwing the same kid, the kid into the river to save the kid. ஹல்லேலூயா. எங்களை எத்தனை பேர் பாருங்க நதியிலே போட்டிருப்பார்கள். எங்களுடைய மற்றவருடைய வார்த்தையை பாருங்க, எங்களில் வரும்பொழுது என்ன நதியிலே வீசப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிற நதியில தூக்கி எத்தனை பேர் போட்டிருக்கிறார்கள்? கடல்ல தூக்கி எத்தனை பேர் போடுறாங்க? ஒன்று அழிவுக்காக போடுறார்கள், மற்றது என்ன ஜீவன் பெற வேண்டும் என்று சொல்லி போடுகிறார்கள். புரியுதா தேவனுடைய பிள்ளைகளை? So there were like 2 intentions for the same incident. So one is for to get the life and for the other is like to destroy the. ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க இந்த வெளிச்சத்தை எனக்கு பரிசுத்த ஆவியானவர் காண்பிச்சார்.
And today the Holy Spirit has shown me or revealed me. ரெண்டு பேரும் வீசப்பட்டது. எங்க வீசப்பட்டது? நதியில வீசப்பட்டது. So both child has thrown into the Nile river. பிள்ளைகளுக்கு புரியுதா? ஒன்று அழியும்படியாக வீசப்பட்டது, ஒன்று உயிரோடு காக்கும்படியாக வீசப்பட்டது. எங்க போடப்பட்டது? நதியில தான் போடப்பட்டது. So one kid is to destroy, the other kid is to save their life, and both of them thrown into the river. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சங்கீதக்காரன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நேரிடேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 23வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 23வது எடுத்து சீக்கிரமாய் வாசிங்க. 5வது வசனம். சங்கீதம் 23:23. நான் மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னை தேற்றும். அடுத்த வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. யாருக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார்? சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆற்றிலே வீசப்பட்டது ஆறு என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அழிக்கிற இடம்தான். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த பிள்ளை கொண்டு ஆற்றிலே வீசப்பட்டது. So that river is like where if you throw the child into the river, obviously the child will die, but still the child has been thrown into the river to save the child. தாவீது சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். And the Psalms of David is saying that even though I walk in the தேவரீர் என்னோட கூட இருக்க முடியும், கோலும் தடியும் தேவனுடைய வார்த்தைகள் என்னை தேற்றும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்றார். And he is saying that I'll fear no evil because for your அது மாத்திரமல்ல, பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். So added to that he says that he will prepare a table before the enemies. சத்துருக்கு எங்களுக்கு விரோதமாய் பெருகின வேளையிலேயும் பாருங்க, தேவன் அங்கே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை தேவன் மகிமைப்படுத்துவார். So the Lord will prepare a table before the enemies, in the presence of the enemies, and all the glory will be. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளே? யார் யார் உங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களோ அவர்கள் நடுவிலே உங்களை உயர்த்துவார் கர்த்தர். ஹல்லேலூயா. So whoever is coming against you with on top of them or like before them, the Lord will lift you up. இங்க நதி வந்து பாருங்க, பார்வோனும் அவன் குழந்தைகளை வீசுறான் கொலை பண்ணும்படியாக. ஆனா இந்த நதியில வந்து அவள் தாயாரும் என்ன செய்றாள் சொன்னால் குழந்தையை வீசுறாள் இந்த நதியில. And we all knew that even in the river the Paron is throwing the child, also the mother is throwing the child in the same river. ஆனால் அருமையான சும்மா அவள் வீசியல் என்ன செய்கிறாள், ஒரு நாணல் பெட்டிக்கு அங்கே பிசினும் தாரும் போட்டு அதற்குள்ளே குழந்தையை வச்சு என்ன செய்கிறாங்க, நதியிலே போடுறாங்க. So she's not throwing just like that. She's preparing a basket. In the basket she placed the child and she has thrown in the river. இந்த பாஸ்கெட் வந்து ரெண்டு அடையாளங்களை நான் சொல்ல முடியும். ஒன்று, அது வந்து இந்த வந்து பாஸ்கெட் எதற்கு அடையாளம், அது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. I can say you that the basket is resembling the Jesus Christ. சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. And also it resembles the church. ஹல்லேலூயா. இந்த வந்து பாருங்க, பிசினும் என்ன போடப்பட்டிருக்கிறது, கீழ் என்று சொல்லி சொன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த ரோட்டுக்கு போடுற தார் என்று சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு சாமான் பூசுறது. அது பூசினா என்ன சொன்னா பாருங்க, தண்ணி அதில் பிடிக்காத அப்படியான ஒன்றை என்ன செய்வார்கள், பூசுவார்கள். அந்த பெட்டிக்கு மேலே உள்ள பூசுவார்கள். They'll put some coating on the basket, so that's the reason the water won't come into the basket. இப்போ பாருங்க, பாஸ்கெட்டுக்கு குழந்தை இருக்கிறது, அங்க மேலே எல்லாம் கீழெல்லாம் பிசின் பூசப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளை எங்க, ஆற்றில தான் இருக்கிறது. And also all the things has been placed into the basket, or the coats and everything. On top of that the kid is there, and the kid and the basket were there in the river. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பேழைக்குள்ள நாங்கள் இருந்துட்டோம் என்ற அருமையான சகோதர பிள்ளைகளே, அந்த கீழண்ட கிருபைகளை மூடிக்கொண்டு சொல்லினால் எங்களுடைய வாழ்க்கையில அழிவு வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். So if you are under the Jesus Christ hand, for sure with the Lord's grace, the Jesus Christ grace, you will lead a very good life. இந்த குழந்தை ஆத்துல தான் இருக்குது.
யாரோட இருக்குது? இயேசுவோட கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. So the kid is in the river and he is with the Lord Jesus Christ. விசுவாசிகள் நாங்கள் தேவனுடைய சபையில இருக்கும்போது சபையை கர்த்தர் பாதுகாக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். So we are all the faith people and we are in the church and we should know that the Lord Jesus Christ here. ஹல்லேலூயா. சிறு வயதுல பாருங்க ஆண்டவர் சொல்றார் யோசுவா நான் மோசையோடு கூட இருந்தபோது எப்படி நான் மோசையோடு கூட இருந்தேன்? சிறு வயது பிறந்த நாள் தொடங்கி நான் மோசையோடு கூட இருந்தேன். ஹல்லேலூயா. நீங்கள் பிறந்த நாள் ஒவ்வொரு நாளிலேயும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். So the Lord is saying to Joshua that since his childhood days that the Lord was with Moses, as like that the Lord is ஒரு நோவாவுடைய பேழையை போல இந்த மோசே செய்யப்பட்ட இந்த பாஸ்கெட்டை போல பாருங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் இருக்கும்போது இந்த கீழ் வந்து பூசப்பட்டிருக்கிறபடியா தேவ கிருபையங்களோடு இருக்கிறபடியால் தேவ இரக்கங்களோடு இருக்கிறபடியால் நானும் நீங்களும் அழிந்து போறவர்கள் அல்ல. So as we were with the Jesus and where the extra coating were there, all the things, so that's the reason none other things when hit us, so we will be saved because of ஆண்டவர் உங்களை Jesus கிருபையாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. Because of his grace he will lead us. அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனத்தை அன்றைய அதற்கு என்ன அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க நாலாவது வார்த்தை சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டு தமக்க பார்த்து கொண்டிருக்கிறாள். என்ன நடக்க பிள்ளைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி அங்கே புதினம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறாள். His sister stood at a distance to see what would happen to him. அப்படியே வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பொட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அது பாருங்க, அவர்கள் நதியில போய் என்னத்துக்கு போறார்கள்? நதியில ஸ்நானம் பண்றதுக்கு. ஆறு பார்வோனுடைய குமாரத்திகளும் அவருடைய தாதிகளும் அங்கே போய் அவர்கள் நீந்தி கொண்டிருக்கும் போது அவங்க பாருங்க ஸ்விம்மிங் பண்ணி அல்லாத என்ன குளிச்சுக்க ஏதோ ஒன்றை வச்சிருங்க. அவங்க பண்ணி கொண்டிருக்கும் போது என்ன வருகிறது? ஒரு பேபி என்று அவர்கள் காணல. ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அந்த நாணலுக்குள்ள ஆட்டோட்டத்தில் என்னவா இருக்கிறது? ஒரு பட்டி கொண்டு வருகிறது. அவங்களுக்கு யோசனை, இது என்ன பட்டி? தாதி மாதிரி அனுப்புகிறாள். யாரு? பார்வோனுடைய குமாரத்தி. ஏன்னா பார்வோனுடைய குமாரத்துக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. சொன்னால் மற்றவர்கள் என்ன செய்ய வேணும்? So the parent's daughter has all the authority, where the parent's daughter went down to the Nile to bath. So while that time she saw the basket among the reeds and she sent all her attendants to see what is about. அப்படி அடுத்த வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. அதை திறக்கும் போது பிள்ளையை கண்டால் அதன் மேல் இரக்கமுட்டு பிள்ளைகள் ஒன்று என்றால் அடுத்த உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றால் அடுத்த வசனத்தை பார்வோனுடைய குமாரத்தி அழைத்துக் கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்துக் கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக் கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்த. இது இப்போ நான் இதை உங்களுக்கு விவரமாக சொல்ல தேவை. நீங்கள் வாசித்தது நீங்கள் புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. அவளுடைய அக்கா என்ன பேர்? மிரியாம் பார்த்துக்கிறாள். அப்போ பார்வோனுடைய குமாரத்தி என்ன செய்தால்? குழந்தை எடுத்துக்கொண்டு வந்த உடனே குழந்தைய பார்க்குற அழகுள்ள குழந்தை. ஆனால் அவளுக்கு தெரியுது யார் இது? ஒரு எபிரேய குழந்தை. ஆனாலும் அவள் கொல்லையில் ஹல்லேலூயா அந்த பிள்ளையை பார்த்து என்ன செய்கிறார்? இது அழகுள்ள குழந்தை என்று சொல்லி கர்த்தர் அங்கே மோசையோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. தேவன் மோசையோடு கூட இருந்தார். அப்படியே பாருங்க, அந்த பிள்ளை சொல்கிறாள், அந்த அவருடைய தமக்க சொல்கிறார். நான் சொல்லிட்டு முடிகிறேன். தமக்க என்ன சொல்கிறான்னு சொல்லினால், இந்த பிள்ளைய நான் கொண்டு வளர்க்குறதுக்கு ஒரு சிறிய ஏற்பாடு பண்ணுறேன். பாருங்க, இன்னொரு ஒரு அந்நிய ஒரு ஸ்திரீ கொடுத்து மோசைக்கு என்ன கொடுக்கவில்லை? பால் கொடுக்கவில்லை. சொந்த தாயே பால் கொடுத்து வளர்க்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அழிந்து போகிற மகன். ஹல்லேலூயா. ஆற்றிலே போடப்பட்ட எல்லாரும் அங்கே அழிந்து கொண்டிருக்கார்கள்.
கர்த்தர் பாருங்க மோசேயோட கூட இருந்தபடியால் பாருங்க அருமையான பிள்ளைகளே, அங்கே ஸ்திரீ வந்து சொந்த தாய் வந்து பால் கொடுத்தாள். இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால் சம்பளம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க சொந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு அவள் சம்பளம் கொடுக்குறாள். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. புரிஞ்சதா நான் உங்களுக்கு சொல்கிறது? நான் நினைக்கிறேன் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறது புரியல போல. புரிஞ்சுதா? அம்மா வந்து பால் கொடுக்குறாள், ஆனால் அந்த பார்வோனுடைய குமாரத்தை என்ன கொடுக்குறாள்? சம்பளம் கொடுக்குறாள். ஆண்டவர் திருநெல் ஆண்டவர் பாருங்க எங்களுடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அந்த ஸ்திரீ பாருங்க, அந்த ஸ்திரீ குழந்தையை வளர்த்து கொண்டு வந்து பார்வோனுடைய குமாரத்திட்ட ஒப்பு கொடுக்கிறார். So that own mother is nursing her own child and she is nursing him and she is giving back to the parent's daughter. இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க அருமையான பிள்ளைகளே. இந்த தாய் இந்த தன்னுடைய குழந்தைக்கு 3 மாதம் என்ன செய்யல? பெயர் வைக்கல. And the own mother, she didn't name her own son for the 3 months. திருப்பி பேர் வச்சாலோ தெரியல, அது ஒரு இடம் இல்லை. திருப்பி வளர்ந்த காலங்களில் பேர் வச்சாலோ தெரியல, அது இல்லை வேதத்தில். So it's not written in the Bible after that whether she has kept the name or not. ஆனால் இப்பொழுது ஆர் மோசே என்று சொல்லி பேர் வைக்கிறாள் தேவனுடைய பிள்ளைகளை? பார்வோனுடைய குமாரத்தி. அந்த வசனத்தை வாசிங்க, ஒரு அருமையான வசனம். பிள்ளை பெரிதான போது கொண்டு போய் விட்டால் சொல்லி அப்போ மோசே என்று சொல்லி சொன்ன அதனுடைய அர்த்தம் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஜலத்திலிருந்து பாருங்க, ஒரு அழிந்து போற ஆற்றில இருந்து எடுக்கப்பட்டவன் தான் மோசே. ஹல்லேலூயா. யார் இந்த மோசே? அழிந்து போற அருவியில இருந்து எடுக்கப்பட்டவன் தான் இந்த மோசே. இந்த மோசேக்கு வந்து யார் பேருறாள்? யார் பேருறா சொல்லுங்க? பார்வோனுடைய குமாரன் சாதாரண குமார்த்தி இல்லை, எலிசபெத். இப்போ பேர் விட்ட இப்போ ஒருவேளை எனக்கு பேர் சொல்லியிருந்தால் இந்த எலிசபெத் அம்மா தான் பேரை வச்சவா எனக்குன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு பெருமையாக இருக்குன்னு சொல்லுங்க. இல்லையாமாவா? ஹல்லேலூயா. பார்வோனுடைய குமாரத்தி வந்து அவள் என்ன செய்கிறான்னு சொல்லி, அவள் ராஜகுமாரி. அவள் தான் மோசேக்குன்னு சொல்லி ஆற்றிலே இருந்து எடுத்தன், நதியிலே இருந்து எடுத்தன், தண்ணீரிலிருந்து எடுத்தபடியால் இவள் மோசே என்று சொல்லி பேர் வைத்ததே அவள் தான். So Paro's daughter has named Moses as she has the one who took him out of the water. அநேக காரியங்கள் இருக்குது தேவனுடைய பிள்ளைகள். ஆனாலும் நான் கொஞ்சத்தில் சொல்லி நான் முடிக்க போகிறேன். பாருங்க, அழிக்க வகை தேடினது யாரு? பார்வோன். ஹல்லேலூயா. இப்பொழுது மோசே எங்கே இருந்து வளர்றான்? அவனுடைய வீட்டிலே இருந்தான் வளர்றான். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அப்படி செய்வார் தேவனுடைய பிள்ளைகளை. எங்களை யார் அழிக்கலாம், ஒடுக்கலாம், கொல்லலாம் என்று வருகிறார்களோ அந்த இடத்துல வச்சு கர்த்தர் என்னை உங்களையும் வளர செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். So the Paro's intention is to kill all the boy baby, but now we can see that the Moses is upbringing in the Paro's kingdom. That is where we all should know that if someone is intent to destroy you or bringing you down, but still the Lord will lead you, because as Lord is with Moses, he will be with us as well. என் ஆண்டவர் இந்த நான் மோசேயோடு யோசுவாவுக்கு பார்த்து, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது, உன்னோடும் கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் அநேக காரியங்களை தியானித்தேன். மோசேனுடைய 40 வருஷ ஊழிய காரியங்களை, வனாந்திரத்தில் 40 வருஷங்களை தியானித்தேன். அதை காட்டிலும் இந்த மோசேனுடைய பிறப்பை தியானிக்கும் போது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக கிடந்தது தேவனுடைய பிள்ளைகளை. Hallelujah. So I have meditated so many things about the Moses, about his ministry in the wilderness, as well as about his ministry for 40 years. More than all those things, like when I was meditating about his birth, and that were like more blessing to me. ஆண்டவர் சிறு வயதில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. And the Lord has known each one of us even from our childhood days and even when we were in the mother womb. So for sure the Lord will not leave us. அருமையான தேவனுடைய எங்களுடைய யோசனை, எங்களுடைய திட்டப்படி இந்த இடத்துல நாங்கள் வரையில
தேவன் என்னையும் உங்களையும் எங்களுடைய இந்த சபைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். It's not our intention or it's not our plan that we have come to this church. It's purely the God's will and God's plan that we all came to this church. இது பெத்தேல் தேவனுடைய சபைக்கு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் உங்களை கர்த்தரை அழைத்து கொண்டு வந்த தற்செயலாய் நீங்க வரையில நம்முடைய தேவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். So accidentally that you all didn't come to this place, it's the Lord's plan that you all came to this place. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறு வயது துவங்கி கர்த்தர் உங்களை காத்து வருகிறார். And we all know, dear people, that even from our childhood the Lord is guarding us. அந்த மோசே எப்படி பேழைக்குள்ள நதிக்குள்ள இருந்தானோ அதே போல நாங்கள் இயேசுவுக்குள்ள இருந்தால் எந்த நதியானாலும் பரவாயில்ல, எந்த வெள்ளமானாலும் பரவாயில்ல, எந்த புயலானாலும் பரவாயில்ல, எந்த சூறாவளியானாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருக்கும்போது அவர் காத்து வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. As how Moses was there in the water in the Nile river, as like that we all were with the Jesus. Since Jesus is with us, for sure the Lord will lead us, and there won't be anything, even the storm or any hurdles that is coming in our life, that will not even struck us. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். என் தலையை அபிஷேகம் பாருங்க, அபிஷேகத்தினால நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். So in front of enemies the Lord will prepare a table for us, and for sure the Lord will anoint his oil on our head. பிசாசை கண்டு பயந்து போடாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. பிசாசின் தலையை கர்த்தர் அவர் காலாலே மிதித்து போட்டார். ஹalleluya. So don't fear for the evil, because we all know that the Lord has trampled on his own feet. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். Because the Lord Jesus Christ is with you. சிறு வயது துவங்கி உங்களோடு கூட இருக்கிறார். Even from your childhood the Lord is with you. ஹalleluya. சில பேர் சொல்லுவார்கள், கற்பமாக இருக்கும்போது சொல்லுவார்கள், நான் நடந்து போன என்னுடைய கற்பம் அழிந்து அல்லது கற்பத்தில் உள்ள அந்த கரு கலைந்து போடும் என்று சொல்லி சில பேர் அப்படியே வந்து கவனமாக இருப்பார், பயமாக இருப்பார், அப்படியே கவனமாக இருப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஹalleluya. ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய அந்த கற்பத்தின் கருவை கொடுக்கும்போது, கனியை கொடுக்கும்போது அவர் பாதுகாப்பாக வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். So some people will be like more conscious when they were in the pregnant, because they will be more conscious about the baby, but we all know that the Lord is with us and the Lord will guard us. மோசே சிறு வயது எப்படி தேவன் காத்து வழி நடத்தினாரோ, ஹalleluya, அவர் நதியிலே அவர் 2 பேர் நதியிலே போட்டார்கள். ஆனால் நதியிலே அங்கே பேழைக்குள்ள வச்சு, இன்னும் சொல்ல போனால் பாஸ்கெட்டுக்கு வச்சு, அந்த கூடையில வச்சு போட்டபடியால் பாருங்க, மோசே உயிரோடு எங்கே போனான்னு சொன்னால் பார்வோனுடைய அங்கே அரண்மனைக்குள்ளே போய் பாருங்க எப்படியாய் வளர்ந்தான்னு சொன்னால் ராஜாவாய் வளர்ந்தான். So we all seen like the 2 kid has been thrown into the river, whereas like we saw that the Moses who were into that basket, so that Moses has raised in his childhood in the Pharaoh's kingdom as a king. மோசே சொந்த தாயின் பாலை குடிச்சு வளர்ந்த ஒரு மனுஷன் இந்த மோசே. யார் இதை செய்தார்? கர்த்தரே அந்த வழியை உண்டாக்கினார். So the Lord has shown that way or revealed that the way that where the own mother has nursed her child. எல்லாத்துக்கும் பெரிய ஹைலைட் என்னன்னு சொல்லி பாருங்க, ஆர் கொலை செய்ய துடிச்சு கொண்டிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை கொலை செய்ய கொண்டு அங்கேயே இருந்து மெல்ல மெல்லமா மோசே வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 40 வருஷங்கள் எல்லா எகிப்தியருடைய கலையையும் கற்று அவர் ஒரு பொறியியலாளர், ஒரு இன்ஜினியராக இருக்கிறார் மோசே. ஹல்லேலூயா. அங்கே எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளத்தக்கதாய் பார்வோனுடைய குமாரத்தி ஆகிய பாருங்க, அவர் என்னவா இருந்தார்னு சொல்லி சொன்னால் ராஜகுமாரனாக மோசே வளர்ந்தார். ஹல்லேலூயா. So Moses has born as a king in the Pharaoh's kingdom for the Pharaoh's daughter. இந்த மோசே தான் பாருங்க தன்னுடைய சகோதர நிமித்தமாக ஒரு எகிப்தியனை கொலை செய்து போட்டு பாருங்க வனாந்திரத்துக்கு அவர் ஓடி போறார். ஹல்லேலூயா. ஏன் என்று சொல்லிச்சா பாருங்க, ஏன் ஓடி போறான்னு சொன்னால் அங்கே தேவன் பிரிச்சு, எனக்கு நீ இருந்தது போதும் 40 வருஷம். ஹல்லேலூயா. எங்களையும் அப்படித்தான் 40 வருஷம் அல்லது 20 வருஷம் நல்லா உட்கார்ந்து இருக்க விடுவார். பின்பு என்ன செய்வார்? போன்னு சொல்லிச்சோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு, ஆனால் ஆண்டவர் கூட்டி கொண்டு போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட்டி கொண்டு போவார். கர்த்தர் எங்கே வழி நடத்துகிறாரோ அங்கே போனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். யோசுவாக்களே,
நீங்கள்லாம் யோசுவாக்களே மோசையோடு நான் எப்படி இருந்தனோ பயப்படாது, அதே போல் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவேன். இந்த மாதமா இல்லை, எங்களுடைய ஆயுள் மட்டும் அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. So as how the Lord has said to Joshua, it is all to all the people here. So as how he was with the Moses, he will be with us and he will lead us until our day in our life. இந்த நேரத்தில் பாருங்க, ஒரு காரியத்தை மாதம் தாயானவள் பாருங்க, அந்த பிள்ளையை எப்படி என்றான நான் காப்பாற்ற வேணும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இவ்வளவு முயற்சிகள். ஒரு 3 மாதம் பாருங்க, நீங்கள் அநேக தாயாக்கள் இருக்கிறபடியா 3 மாதம் பிள்ளையை ஒழித்து வச்சிருக்கிறது கஷ்டம். பிள்ளை நோட்டி பண்ணும், சத்தம் போடும். இவ்வளவு அந்த தாயானவள் பிள்ளையை மறைச்சி வச்சுக்கு பாருங்க. என்னன்னு சொல்ல போனால் பிள்ளைக்காகவே அந்த தாய் வாழ்ந்திருப்பாள். அல்லேலூயா. இரவிலே பிள்ளை எழும்பும்போது எடுத்து ஓடிப்போய் தன்னுடைய நித்திரையை விட்டுட்டு அப்படியே மார்போட சாத்து அப்படியே தட்டி கொண்டிருப்பாள். ஏன்? பிள்ளை கத்தப்படாத அம்மா ஒரு வார்த்தை பிள்ளை கத்தக்கூடாது. 3 வயதில் வந்து அதுகள் பேசாதுகள். ஆனால் பிள்ளத்தை எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க சொல்லுங்க? எல்லாத்துக்கும் சிரிப்பாங்க. 2வது மாதம் 3வது மாதத்தில் பிள்ளைகளை பார்த்தீங்களா? குழந்தை பிள்ளைகளை மறந்து போடுங்க. எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க? உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் சிரிப்பாங்க. ஹல்லேலூயா. அதே போல் எல்லாத்துக்கும் அழுவாங்க, 2ம் செய்வாங்க. இல்லையா அம்மாவா? 2 மாதம் 3 மாதம் பேபின்னா எனக்கு சரியான விருப்பமாக இருக்கும். அப்படியே நல்ல க்யூட்டாக இருக்கும். என்ன சிரிச்சு கொண்டே இருப்பாங்க அல்லது அழுது கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த தாய் எவ்வளவாய் தன்னை பாருங்க அந்த மோசையை வளர்க்க வேணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. அவளுக்கு அந்த சிந்தை வந்தது. என்ன சிந்தை? ஆண்டவர் நான் சொல்கிறேன் வேதத்தில் இல்லை, அந்த சிந்தை வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நோவாவை பாதுகாத்த தேவன் ஏன் என்னுடைய குழந்தையை பாதுகாக்க மாட்டார்? அதே போல் ஒன்றை நாணல் பெட்டிய பாஸ்கெட்டை செய்கிறாள், நதியிலே போடுகிறாள், பிள்ளை உயிரோடு வளர்ந்தது. ஹல்லேலூயா. அதே மோசையோடு இருந்த தேவன் உங்களோடும் கூட இருப்பார். கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.